கோபியில் விபரீத ஆசைக்கு கிடைத்த விலை ஆயுள் தண்டனை. கணவனுக்கு முடிவு கட்டிய அதே நாளில் ஆண் நண்பருடன் சிறைக்கு சென்ற மனைவி. ஆண் நண்பருடன் சேர்ந்து காதல் கணவனின் கதையை முடித்து மூட்டையாக கட்டி ஓடையில் வீசிய மனைவி மற்றும் ஆண் நண்பருக்கு ஆயுள் தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து கோபி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. கோபி அருகே உள்ள கோட்டுப்புல்லாம்பாளையம் பழையூர் மாரியம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மகன் குமார் என்கிற குழந்தைவேல் கோபி அருகே மொடச்சூரில் உள்ள தனியார் அட்டை தயாரிப்பு நிறுவனத்தில் டிரைவராக வேலை செய்து வந்தார். அப்போது கோபி நாய்க்கன்காட்டை சேர்ந்த முருகேசன் என்பவரது மகள் இந்துமதி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு மகனும் உள்ளார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டில் இருந்த குமார் மாயமானார். குமார் மாயமான மறுநாள் கோட்டுப்புல்லாம்பாளையத்தில் உள்ள மழைநீர் ஓடையில் மாயமான குமார் சடலமாக மீட்கப்பட்டார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த நம்பியூர் போலீசார் இந்துமதியிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் ஆண் நண்பருடன் சேர்ந்து இந்துமதியே கணவனின் கதையை முடித்திருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கோபி அருகே உள்ள வடுகப்பாளையத்தை சேர்ந்த வெங்கடசாமி மகன் வேன் டிரைவராக உள்ள ஸ்ரீதர் என்பவருடன் இந்துமதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீதர் ஏற்கனவே 7 ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்துள்ளவர். அவருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் இந்துமதியிடம் பழகி வந்துள்ளார். இவர்களது பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறியுள்ளது. இது குமாருக்கு தெரிய வந்ததும் ஆத்திரமடைந்து மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இந்துமதியும் ஸ்ரீதரும் சேர்ந்து குமாரை சடலமாக்கி சாக்குப்பையில் மூட்டையாக கட்டி இரவு நேரத்தில் மழைநீர் ஓடையில் வீசி சென்றது தெரியவந்தது. இந்த வழக்கு கோபியில் உள்ள 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தயாநிதி ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனின் கதையை முடித்த இந்துமதிக்கும் ஸ்ரீதருக்கும் ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், சடலத்தை மறைத்ததற்காக 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். விபரீத ஆசையினால் இருவருக்கும் விலையாக கிடைத்தது ஆயுள் தண்டனை. காதல் கணவனுக்கு முடிவு கட்டிய அதே நாள் அதே மாதத்தில் ஆயுள் தண்டனை கிடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.